வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய கரூர் மாவட்ட மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தின் போது 41 பேர் இந்த வேலுச்சாமிபுரம் என்ற பகுதியில கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தனர். கடந்த மாதம் 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் தொடர்ந்து இந்த சிபிஐ விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. சிபிஐ விசாரணையை பொறுத்தவரையில கரூர்ல சம்பவம் நடந்த எஸ்ஓசியாக இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம் பகுதியில அது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் இடத்துல என பல்வேறு கட்டமாக எஸ்ஐடி குழுவிடமிருந்து ஆவணத்தை பெற்று தொடர்ந்து 4 தினங்களாக சம்பவமான வேலுச்சாமிபுரத்துல 3D டிஜிட்டல் ஸ்கேனர் உதவியுடன் அந்த பகுதிகளை அளவீடு செய்யும் பணியை தொடர்ந்திருந்தனர். இந்த நிலையில வியாபாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்தும் விசாரணை நடத்தி வருகிறது. இதுவரை 20க்கும் மேற்பட்ட நபர்களிடம் இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில நேரடியாக பணியூர்ல அந்த பிரச்சாரத்திற்காக பயன்படுத்திய வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் நிர்வாகிகளிடம், அதாவது சம்பவம் நடத்திய அந்த பிரச்சாரத்தை நடத்திய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்துவதற்காக சிபிஐ அதிகாரிகள் தற்போது பனையூர் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றனர். இவர்கள் இந்த நிர்வாகிகளிடம் பல்வேறு கருத்துக்களை கேட்டு அறிய இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் சம்பவம் நடந்த இடத்துல இவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அந்த விசாரணையின் போது கேட்டு பெறுவார்கள் என முதற்கட்டமாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பேருந்துல இருக்கக்கூடிய அந்த பேருந்தை அளவீடு செய்வது, பேருந்துக்குள்ளாகவும் வெளியாகவும் இருக்கக்கூடிய தகவல்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில அவர்கள் விரிவாக ஈடுபடுவார்கள் என முதற்கட்ட தகவல்கள் தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில சிபிஐ அதிகாரிகள் தற்போது விசாரிப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். விசாரணை தற்போது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தும் கட்சியுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகிறார் என்ற தகவலும் தமிழக வெற்றிக் கழக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.